சார் உங்கள் இத்தாலி சுற்றுப்பயணத்தோட நோக்கம் என்ன சார்? இன்றைய சூழ்நிலையில் நம் நாடு பாதுகாப்பாக இருக்கணும்னா எல்லா நாட்டோடையும் நட்போடு தான் இருக்கணும். அது மட்டும் சுற்றுப்பயணத்தோட நோக்கம் இல்லை. அவங்கள நம் நாட்டில் தொழில் தொடங்க அழைப்பதன் மூலம் மிகப்பெரிய அளவில் நம்ம வேலை வாய்ப்பை ஏற்படுத்த முடியும். Sir, if such a company comes up, how many people will get employment? என்ன தயல் வெளியில நின்னுட்டு இருக்க? நம்ம ஊர் அரசியல்வாதிங்க மக்களை ஓனர் ஆக்கவா போறாங்க? இத்தாலிக்கு போய் எங்க நாட்டில் கூலி வேலை செய்ய நிறைய பேர் இருக்காங்க, நீங்க ஓனரா இருக்க வாங்கன்னு கூப்பிட போறாரு. இதை தவிர வேற என்ன புதுசா பேசிட போறாரு? இவர் எல்லா அரசியல்வாதி மாதிரி இல்லை, நேர்மையானவர். நான் இல்லைன்னு சொல்லியே. அப்போ கொஞ்சமாவது ஜேர்னலிஸ்ட்கான ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துப்போம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருந்த கடைசி ஜேர்னலிஸ்ட் எங்கள் அப்பா தான். அவரும் செத்து 7 வருஷம் ஆச்சு. அப்போ உங்க அண்ணனை ஜேர்னலிஸ்டா ஒத்துக்க மாட்டேன். யாரு இவனா? இவெல்லாம் கிசு கிசு எழுதி கொடுத்து பொழப்ப நடத்துறவன். அப்ப நீ கூட ஜேர்னலிஸ்ட் இல்லையா? நானே ஜேர்னலிஸ்ட்னா அப்போ கௌரி லங்கேஷை என்னன்னு சொல்லுவேன்? எனக்கு சொல்லிக்கிறதுக்கு ஒரு வேலை வேணும். நான் இருக்கிற இடத்துல நடக்கிறத நியூஸ் ஆக்குறேன், அதுக்கு ஒரு சம்பளம் கிடைக்குது, அவ்வளோதான். பப்ல காலேஜ் படிக்கிற பொண்ணை உஷார் பண்ண கிழவனை பற்றி நியூஸ் போட முடிஞ்சுது. ஆனால் பண்ண வீட்டில் வச்சு அத்தனை பொண்ணுங்களை டார்ச்சர் பண்ணி வீடியோ எடுத்தானே, அவனை பற்றி எந்த ஜேர்னலிஸ்டாவது புலனாய்வு செஞ்சு நியூஸ் போட்டு அவனுக்கு தண்டனை கிடைக்க காரணமாக இருந்தோமா? இல்லை இல்லை. குளத்தை காப்பாற்றணும், குட்டையை காப்பாற்றணும், ஏரியை காப்பாற்றணும்னு மேடைக்கு மேடை பேசுகிறானுங்க. கவர்மெண்ட்ல புதுசு புதுசாக ரூல்ஸ் போடுறானுங்க. தோ நடேச நகர்ல குட்டையை மூடி ஐஏஎஸ்ங்களுக்கு குவார்டர்ஸ் கட்டியிருக்கானுங்களே, அதை பத்தி எந்த பத்திரிகையிலாவது எந்த ஜேர்னலிஸ்டாவது எழுதியிருக்கானா? எல்லா ஃபிளாட்ஸ்க்கும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸா சொந்தக்காரனுங்க. அதோட விட்டானுங்களா? மொத்த குட்டையை சுத்தி காம்பவுண்ட் வால் கட்டியிருக்கானுங்க. பக்கி மாட்டேனுங்க. நாமெல்லாம் எப்படின்னா பிரச்சனையே வராத விஷயத்தை எழுதிட்டு நானும் ஜேர்னலிஸ்ட், நானும் ரிப்போர்ட்டர்னு நமக்கு நாமே தம்பட்டம் அடிச்சுக்கிற கூட்டம். ஏய், யார் இங்க ரிப்போர்ட்டர் தையல் நாயகி? ஏய், நீ தையல் நாயகியா இல்ல தையல் புரிஞ்ச நாயகியான்னு பாக்குறோம். பாடி கீழே. தையல்னா வெறும் ஸ்டிச்சிங்னு மட்டும் அர்த்தம் இல்லை. தையல்னா பெண், நாயகினா தலைவி. தையல் நாயகினா பெண்களின் தலைவி. அது நான் தான். ஏய், இவ்வளவு அடிக்கிறதுக்கான 5 பேர் அனுப்பிச்சு வச்சாரு அவரு. 100 பேர் லைக் பண்றானுங்க, 20 பேர் ஷேர் பண்றானுங்க. அந்த மாதிரி ஒரு ஆன்லைன் சேனலில் ஒர்க் பண்ணும்போது கொடுக்குற போஸ்அப் பற்றியா இதுக்கு 100 பேர் மட்டும் பார்க்குற ஆன்லைன் சேனலில் போட்டதுக்கே எதுக்குடா இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? நீ அவர் எவ்வளோ பெரிய ஆள்னு தெரியாமல் இந்த நியூஸை போட்டுருக்க. உனக்கு தான் தெரியாது, எனக்கு நல்லா தெரியும் அவன் யாரு நீ யாருன்னு. பொம்பளை ஆச்சன்னு பார்க்குறேன், இல்லை காலி பண்ணுவா உன்னை. நான் ஆம்பளைன்லாம் பார்க்க மாட்டேன், அவுத்து விட்டு ஓட வைப்பேன். ஏண்டா பொம்பளையா பிறந்தோம், ஏண்டா இவங்கிட்ட மாட்டணும் கத்துவேன் கதறுவடி. பொம்பளைய கதற விட ஆம்பளையா இருந்தா மட்டும் பத்தாது, அதுக்கு மேலேயும் வேணும் கீழையும் வேணும். அவர் ஏதோ ஒர்க் டென்ஷனில் பேசிட்டார் மேடம். இந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஒர்க் பண்ண டென்ஷனாக இருந்தா வேலையை விட்டு போங்க. வேலையே இல்லைன்னு டென்ஷனாக இருக்கிறவங்க வந்து சேர்ந்துப்பாங்கல்ல. வந்திருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பொறுமையாக நிதானமாக படிங்க. அதான் போலீஸை பற்றியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பற்றியும் பப்ளிக்கோட ஒப்பீனியன். இதையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு தவறாதவர்கள்னு சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் நீங்களே மெடலை மாற்றி மாற்றி குத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மக்கள் உங்களை மதிக்கவே மாட்டாங்க. யோ, என்னையா பலபல கொலன்னு பேசிக்கிட்டு வீடியோ ரிமூவ் பண்ண முடியுமா முடியாதா? முடியாது. ஹாய், கண்டிப்பா நீ ஒரு கேஸ்ல மார்க். அன்னைக்கு ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு மொத்த ட்ரெஸ்ஸையும் கழட்டிட்டு ஜட்டியோட உட்கார வைக்கல வைப்பேன். சார்,
வேற என்னத்த சார் கட்டிட போறீங்க? நீ மாட்டுவடி, மாட்டுவ. சொன்ன மாதிரியே வந்துட்டாளே. அனந்த நாராயணா, உனக்கு லக் இருக்குடா. ரூம் நம்பர் 1030க்கு போ. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். எஸ். வந்துட்டியா? வா 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 வா. ஐயோ, போய் திரும்ப உட்காரு. மாட்டிட்டேடா அனந்த நாராயணா. எல்லாம் உன் கேஸ் தான். போ. இவ்வளோ பேர் அடி வாங்கியிருக்கானுங்க, ஒருத்தங்க கூட நம்ம அளவுக்கு வாங்கலையே. என்னடி? யாரத்த இவங்கெல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. வெயிட் பண்ண. இன்னும் எவ்வளோ நேரம் நிற்கணும்? காலெல்லாம் வலிக்குது அத்தை. அத்தை மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டல, நில்லு. 17 பேர் வந்துட்டானுங்க, இன்னும் ஒருத்தன் தான். அவன் வந்ததும் அவன் கூட நீயும் வந்துரு. சரி அத்தை. என்ன இதுக்கும் இன்டர்வியூ பண்றீங்களா? வாங்க. டச் பண்ணக்கூடாது, நான் ரொம்ப ஆச்சரியமாக்கும், அப்புறம் தீட்டாயிடும். போடா. எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. இவங்கள யாரையாவது உனக்கு தெரியுமா? தெரியாது. கில்பில் பார்த்திருக்கியா? பாரு. உங்க எல்லாருக்கும் இவ்வளவு தெரியுங்கிறது எனக்கும் தெரியும். நீங்க 18 பேரும் மிக திறமையா விதவிதமா எப்படி செக்ஸ் பண்றதுன்னு டே அண்ட் நைட்டா சேட் பண்ணீங்களே, அது இவகிட்ட இல்ல. இவ போட்டோவை போட்டு இவ பேர்ல ஐடி கிரியேட் பண்ண வேற ஒரு பொண்ணு கிட்ட. எனக்கு எப்படி உங்க திறமையெல்லாம் தெரியும்னு பாக்குறீங்களா? அந்த ஐடியில இருந்து லாஸ்ட் 1 வீக்கா உங்க கூட சேட் பண்ணது நான் தான். அந்த பொண்ணோட மூஞ்சியை தவிர மற்ற எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்க. அதை வச்சு உங்க கூட சேட் பண்ணது இவ இல்லைன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நான் அந்த பொண்ணை வார்ன் பண்ணிட்டு இந்த ஐடியா க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருக்கலாம். ஆனா பிரச்சனை அதோட முடியாது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு இவரோட பையனுக்கே இவ்வளவு பொண்ணு கேட்டு வரலாம். உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க வரலாம். உங்க யாரோ ஒருத்தரோட இவளுக்கு மேரேஜ் ப்ரொபோசல் வரலாம். உங்க காலேஜ் மேட்டா வரலாம், தியேட்டர்ல பார்க்கலாம், ஸ்ட்ரீட்ல பார்க்கலாம். எங்க பார்த்தாலும் இவ தப்பான பொண்ணுன்னு நினைச்சு நீங்க இவளை நெருங்கிடக்கூடாது. அதை புரிய வைக்கிறதுக்காக தான் ரூம் போடுற வாங்கன்னு சொன்னேன். நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கிற பொண்ணு இவ இல்ல. உங்களுக்கு உடம்பு காட்டின பொண்ணுக்கு உங்க கூட செக்ஸ் வச்சுக்கிற வயசும் இல்ல, விவரமும் இல்ல. அதனால அவ அனுப்பின வீடியோ, மெசேஜ் எல்லாத்தையும் delete பண்ணிருங்க. இனிமே இந்த மாதிரி எந்த பொண்ணுகிட்டயும் சேட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணுனீங்க அறுத்துருவேன். அது ரொம்ப ஈஸி. வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. சுஷ்மிதா, வீட்டில் போய் பார்த்துக்கலாம். அங்கிள் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வா. பாய் அங்கிள். நீ வெளியே வெயிட் பண்ணு. ரங்காச்சாரி மேடம், ரூம் வாடகை இவா எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கொடுத்துறேன் மேடம். ஆம்பளைங்க எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க. ஒரு பொண்ணு நினைச்சா 18 பேர் இல்ல 8 கோடி பேரை கூட ஆட்டி வைப்பா. கேலண்ட் மட்டுமல்ல, சிறு வயது முதலே தனது கடின உழைப்பால் இன்று மகளிரணி தலைவியாக உயர்ந்திருக்கின்ற தீப்பொறி ருத்ரா அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். அன்னை தமிழுக்கு முதற்கண் அன்பு வணக்கம். வீமன் அரணும் அவர் கிளையோன் விஜயன் திறனும் விளங்கி நிற்கும் எம் தலைவரே, ஒளிவட்டமாய் மேடையில் வீற்றிருக்கும் மாவட்டமே, கல்வி அமைச்சரே, அறிவில் அழகரே, பெண்களின் காவலரே, பேச்சில் நாவலரே, திரண்டிருக்கும் தீரர்களாம் ஆண் சிங்கங்களே, தரம் குறையா பெண் தங்கங்களே, அனைவருக்கும் தீப்பொறி ருத்ராவின் தீந்தமிழ் வணக்கங்கள். என் ஆள் நாக்கில் தமிழ் எப்படி விளையாடுது பார்த்தியா? நீங்கள் தான் ஆளான்னு சொல்கிறீங்க, ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலையே. நடக்கையா? சாதா உழைக்கணும்,
இது சக்க கடுமையாக உழைக்கணும். நேற்று இதே இடத்தில் நடந்த ஒரு எதிர்க்கட்சி கூட்டத்தில் அதன் இளைஞர் அணி அமைப்பாளர் கொடி நமது ஆட்சியை பற்றியும் என்னை பற்றியும் அவதூறாக பேசியிருக்கிறான். யார் அந்த கொடி? பொடி பயலே. யார் அணி? முதல்ல அரசியலை படி, அப்புறமா மைக்க பொடி. போதுங்க. ஐஸ் கியூப் இல்லையா? வாமா ருத்ரா, வா வா. இது நம்ம பொதுப்பணி, இது நம்ம ருத்ரா. நல்லா தெரியுமியா, கட்சி மீட்டிங்கில் நிறையா பார்த்துருக்கேன். சின்ன வயசுல பாப்பா வெளுத்து வாங்குமே. அதான் வெளுப்பா அழகா இருக்காங்களோ. சும்மா இருங்கயா, பாப்பா ஒன்றியமாகணும்னு ஆசைப்படுது. அதான் பொதுப்பணி, நகரம், அமைப்பு எல்லாரும் இருக்கீங்கல்ல, ஒரு அறிமுகம் இருக்கட்டும் வர சொன்னேன். பாப்பா உள்ள போய் ஐஸ் கியூப் எடுத்துட்டு வா. நீ ஒன்றும் டோன்ட் வரி பண்ணிக்காதம்மா. ஸ்ட்ரைட்டா நேரா போய் ஸ்டெப்ஸ்ல ஏறி லெஃப்ட் போனாக்க பிரிட்ஜ் வந்துடும். அப்படியே ஏறி இறங்கி வீட்டுக்கு போயிரு. யோ சும்மா இருக்கியா, நீ போய் எடுத்துட்டு வாமா. யோ பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? உனக்கு அந்த பொண்ணு மேல ஆசைன்னா காசை விட்டேரியா, அதை விட்டுட்டு கட்சி பதவி நிற்கு. யோ அரசியல்ல இருக்கா, காசுக்கு மட்டும் மசிஞ்சிருவாளாயா? அவங்க ஆத்தா காசுக்காக. என்னையா என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு இதெல்லாம் தெரியாது. அது தெரிஞ்சா நீ எதுக்கு 10வது ஃபெயில் ஆக போற? யோ நான் ஒன்றும் 10வது ஃபெயில் கிடையாது, அறிவழகன் எம்ஏ. கெளிச்ச யூனிவர்சிட்டியில வேற ஒருத்தனை எக்ஸாம் எழுத வச்சு வாங்கின சர்டிபிகேட் தானே அது. யோ கத்தி பேசாதையா, விஷயம் காத்துல வெளியில போய் எவனா கேச போட்டுற போறான். ஆமா யாரையா அந்த பொண்ணு? இந்தாப்பா வாங்க. என்ன அந்த பொண்ணு பேர் என்னையா? ருத்ரா. ருத்ரா, உன் கோரிக்கை எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். கீழே இறங்கி வாமா. நான் உன் கட்சி தலைவர், என் மேல மரியாதை வச்சிருந்தீங்கன்னா நான் சொல்றதை கேட்டு கீழே இறங்கி வா. வணக்கம் தலைவரே. என்னம்மா நீ கட்சி பொறுப்புல இருக்க, நீயே இப்படி செஞ்சா எப்படி? முன்னாள் அமைச்சர் அறிவழகன் பதவி போனதுக்கு முழுக்க எதிர்கட்சியோட சதிதான் காரணம். அந்த பொய் கேஸை உடைக்கணும். மாபெரும் கல்வி தந்தைய குற்றமற்றவரா மீட்டு கொண்டு வரணும் தலைவரே. மா அவனுக்கு அறிவழகன்னு பேர் வச்சதே தப்புமா. 10ஆம் கிளாஸ்லயே கோட்டை விட்ட முட்டாப்பைய. தலைவரே அவர் ஒரு தற்கொலைன்னு எனக்கும் தெரியும். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எல்லா மீடியாவும் அவரை பற்றியே வாய் வலிக்க பேசுவாங்க. கேஸால தோக்க வேண்டிய இந்த தொகுதியை இப்படி ஒரு நியூஸால ஜெயிக்க வைக்கணும்னு நான் முயற்சி பண்றேன். செல்வி ருத்ராவின் கோரிக்கை மிகவும் நியாயமானது. தம்பி அறிவழகன் வழக்கை கட்சி சார்பாக மேல்முறையீடு செய்து அவர் குற்றமற்றவர் என்பதை நிரூபிப்போம். இந்த முறையாவது ருத்ரா மாதிரி கட்சிக்காக உயர்த்தரக்கூடிய உண்மையான தொண்டர்களுக்கு சீட்டு கிடைக்கணும் நாங்க எதிர்பார்க்கலாமா? கட்சி பொறுப்பாளர்கள் எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணி முறைப்படி உங்களுக்கு அறிவிப்பு வரும். உங்களுக்காக மாசாணி அம்மன் கோவில் அங்க பிரதட்சணம் பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எடுத்துக்கோங்க தலைவரே. என்ன தலைவரா? அவர் உள்ளமா இருக்காரு. எனக்கு நீங்க தானே தலைவர். என்னம்மா நீ டவர் மேல ஏறுற, தரையில உருள்ற, என்னை தலைவர்னு வேற புகழ்ற. பொள்ளாச்சி பெருமாள் உங்களை பொழந்து கட்டிக்கிறானே. அந்த பெருச்சாலி வந்து வச்சுக்கிறேன்னு சொல்றான். இதோ பாருங்க, கட்சி பொறுப்புல இல்லைன்னா கால் செருப்பு கூட நம்மளை மதிக்காது. ஆமாம்மா, தலைமையிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டேனே, நான் இங்கே கையை கட்டுற ஆள் தான் கேண்டிடேட். நீங்க சொன்ன சிஎம் கேட்பாரா? கேட்பாரா? கேட்டுத்தானே ஆகணும். அவரோட பாதி சொத்துக்கு பினாமியே எங்க அப்பன் தான். அப்போ உங்களுக்கு பினாமியா ஒரு கேண்டிடேட்டை பிடிங்க. அதெல்லாம் பிடிச்சிட்டேம்மா. நம்ம கிணத்து கடவு பண்ணியிருக்குமாறு தான் கரெக்ட். சும்மா கிணத்துல போட்ட கல்லு மாதிரியே கிடப்பேன். தம்பி, அந்த கிணத்து கடவு பண்ணியிருக்குமாறு உன்னை பண்ணின்னு திட்டுறாப்பா. இப்போதான் அவனை பற்றி பெருமையாக சொன்னேன். வறுமைக்கு பிறந்தவன் என்ன செய்யறான் பாரு. டேய், நம்ம ஆனமலை சண்முகம் உள்ளகடா இருக்கான். இப்போதானே உங்களை கைநாட்டுன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. நம்மளோட சேர்ந்து அப்படி எட்டப்பனா மரட்டா என்னதான்டா செய்யறது? ஆத்திரப்படாம அமைதியா கண்ணை மூடி யோசிங்க. அந்த மாசாணி அம்மன் உங்களுக்கு கரெக்டான ஆளை காட்டுவா. எதுக்குமா கண்ணை மூடி யோசிக்கணும்? கண்ணு முன்னாடி தான் நீயே நிக்கிறிய. இந்த வரண்டா என்ன செய்யறேன் பாரு. அண்ணே, மாவட்ட செயலாளர்னு அவ்வளவு பெரிய போஸ்டிங்கானே? ஏன்டா மாவட்ட செயலாளர்னா சும்மாவா? 6 எம்எல்ஏ 2 எம்பி அவங்களுக்கு கீழே. இந்த மாவட்ட அரசியலே அவங்க கையில தான். இந்த அறிவுகட்ட அறிவழகன் செஞ்ச கூத்துல இந்த பொண்ணு ராணி ஆயிட்டா. நம்மளும் தான் 40 வருஷம் அடி வாங்கி மிதி வாங்கி கத்தி குத்து வாங்கி இப்போ தானே எம்எல்ஏ ஆயிருக்கான். 1998 ஈரோடு மாநாட்டில் நான் தானே ருத்ராவை கையை பிடிச்சி மேடையில் தூக்கி விட்டேன். ரொம்ப மரியாதையான பொண்ணுடா. இப்போ வந்த உடனே பாரு, என் காலில் வந்து விழுகும் பாரு. வணக்கம்.
அக்கா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. பரவாயில்ல எழுந்து. அக்கா அண்ணா அக்கா மேடையில முழங்கி மகளிரணி தொடங்கி இன்றைய மாவட்ட செயலாளர் அவர்களே, வருங்கால மந்திரி அவர்களே, வாழ்க வாழ்க வாழ்க. குறுக்க பூந்து கபடி விளையாடுறேன். இவனாலதான் நம்ம பதவிக்கு ஆபத்து வருமோ? மாவட்டத்துக்குள்ள கட்சி இன்னும் நம்ம கைக்குள்ள தான் இருக்கு. நம்ம சொல்றதானே எல்லாமே. இன்னைக்கு ருத்ராவுக்கு பதவி சீட்டு கிடைச்சிருக்குன்னா அது நம்மளால தானே. வைடா வா ருத்ரா, வா வா. கொஞ்சம் எழுந்துக்கிறீங்களா? என்னம்மா நீ இன்னும் போய் காலில் எல்லாம் விழுந்துக்கிட்டு. நான் சொல்லல ருத்ரா மரியாதையான பொண்ணுன்னு. ருத்ராவை பார்த்து கத்துக்க. வாமா. அது சரி, மாவட்ட செயலாளர்னா அந்த சீட்டான உட்காரணும். நீ உட்காந்ததுக்கப்புறம் தான் சீட்டுக்கே அழகு. அப்புறம் இது நம்ம ஜெயலட்சுமி 17வது வட்டத்தில் ஒரு பதவியை போட்டு கொடுத்துருக்கேன். உன்னோட மொதல் கையெழுத்தை மங்களகரமாக அதில் போட்டு ஆரம்பிச்சு வை. நாங்கள் தனியாக பேசணும், கொஞ்சம் வெளில போங்க. எனக்கு ருத்ராவுக்குள்ளே 1000 இருக்கும். போ. இந்த மாதிரி இன்னொரு தடவை ஏதாவது சொல்லிட்டு என் பக்கத்தில் இல்லை. கட்சி ஆஃபீஸ் பிரச்சாரம் கூட்டம்னு தொகுதி பக்கமே வரக்கூடாது. நீ ஒரு ஃப்ராட், ஃபோர்ஜரி, முட்டாள். உன் முகத்தை ஜனங்க பார்த்தா ஒரு ஓட்டு கூட எனக்கு கிடைக்காது. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எங்கேயாவது ஓடிரு. இது மாவட்ட செயலாளரா என் முதல் உத்தரவு. ஏய், உன்னை மாவட்டம் ஆக்கினதே நான் தான். நன்றியை மறந்துட்டு எனக்கே உத்தரவு போடுறியா? நான் நினைச்சா ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது பிரச்சனை பண்ணுன்னு நினைச்ச சின்னதா ஒரு சவுண்ட் தான். ஃபோர்ஜரின்னு பேர் எடுத்த நீ பொறுக்கி நார வேண்டியிருக்கும். போ போடா. ஜெயிக்க எனக்கு வர வழி தெரியலடா. இங்க வர வரைக்கும் உன்னை கொல்லும் நான் நினைக்கலடா. ஆனா வந்தவளை எவனாவது ஒருத்தன் உன்னை குத்தி நீ செத்து நான் ஜெயிச்சிட மாட்டேன் நான் நினைச்சேன். ஆனா என் ஆசைக்காகவும் கனவுக்காகவும் நானே பண்ணணும்னு ஆயிடுச்சு. நீ விதைச்ச லட்சியம் எனக்குள்ள வெறியா வந்து நிக்குது. நீ இல்லாம என்னால சந்தோஷமா இருக்க முடியுமான்னு தெரியல. ஆனா கட்சி பதவி அதிகாரம் இல்லாம என்னால வாழவே முடியாது. போ, செத்து போ.